ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட சேனலோட நேமை வந்துட்டு நான் பிரியாகரன்லேருந்து சிம்பிளி பிரியாகரன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். நான் இன்றைக்கி என்ன காமிக்க போகிறேன் அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எதுக்காக அப்படின்னு நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா பிரியாகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இன்னும் சில சேனல்ஸ்லாம் இருக்குது, ஓகேவா? ஸோ பிரியாகரன் சர்ச் பண்ணும் போதே அவங்களோட சேனல் நேம் தான் வந்து மேலே டிஸ்பிளே ஆகுது. ஸோ எனக்கு எப்படி ஆச்சுன்னா மேபி அது என்னோட சேனலோட அனாலிட்டிக்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால சரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக அதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய யோசித்தேன். அப்போ தான் எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா வந்துட்டு சரி ஓகே என்ன அது இதுன்ட்டு சிம்பிளாக இதான்ப்பா அப்படின்னு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து விளாக்ஸ்ன்னு போட்டேன்னா நான் வேறு கண்டென்ட்ஸும் காமிப்பேன். அந்த மாதிரி எது போட்டாலுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து சிம்பிளி பிரியாகரன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு இது ஆல்ரெடி என் சேனல் நீங்கள் பார்க்கல அப்படின்னா என்னோட சேனல் வந்து நேம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் நீங்கள் கண்டினியூஸாக அந்த சப்போர்ட்டை எப்பயுமே எனக்கு கொடுத்துட்ருக்கணும். இட் மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது குர்த்தி கலெக்ஷன்ஸ், அதாவது ஷார்ட் குர்த்தி கலெக்ஷன்ஸ் ஒரு ஷார்ட் டாப்ஸ்னு வச்சுக்கலாமா, குர்த்திஸ் வேணாம் ஷார்ட் டாப் கலெக்ஷன்ஸ். அதெல்லாம் நான் எங்கே வாங்கினேன், நான் வந்து ஃபுல்லாலாம் இதில் காமிக்கல. என்கிட்ட இருக்கிறதுல ஒரு 7-8 டாப் வச்சுக்கலாமா, 7 டாப் வந்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் வந்து பார்ட் 2 போடுறேன். அண்ட் இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்றது உங்ககிட்ட வந்து லொக்கேஷன் டீட்டெயில்ஸோட சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு அதில் ஏதாவது லிங்க்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே அந்த ட்ரெஸ்ஸோட கலரை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா லிங்க் இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட வந்துட்டு ஒருத்தவங்க வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க எப்பயுமே, அவங்க பேர் ஸ்ரேயா. அவங்க வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க நீங்கள் வந்து ஷார்ட் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ரேண்டமாக நான் போடும்போது எல்லாரும் லிங்க்னு கேட்பீங்க. ஸோ ஐ தாட் நான் எங்கே வாங்குவேன், எந்த மாதிரி சூஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஐடியாவோட உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிச்சா அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ட்டு. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக நான் வந்து 2 வாங்கியிருக்கேன், அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் வந்து இந்த ஒரு டாப் தான். இது வந்துட்டு நான் வந்து சென்னையில் காதர்நவாஸ்கான் ரோடில் வந்துட்டு ஒரு ஹேண்ட்லூம் ஷாப்பில் வந்து எடுத்திருந்தேன், ஓகேவா? நான் இதோட இமேஜஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து சைடில் ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இதோட இந்த காட்டன் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இது நான் வாங்கும் போது அரௌண்ட் 400 or 500 வந்து இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா வந்து நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன் அந்த டாப்பை, பயங்கரமாக யூஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் கலர் வந்து ஃபேட் ஆயிடுச்சு. பட் ஆனால் இப்போயுமே நம்ம போட்டு போனோன்னா கலர் ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்காது. ஓகே இதான் இதோட கலர் ஒரு மாதிரி செம்ம காட்டன். இந்த மாதிரி ஒரு காட்டன் வந்துட்டு நான் வச்சுருக்கிறதே ஒரு 2-3 ட்ரெஸ்ஸஸ் தான் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ஒரு காட்டன் குவாலிட்டி. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஷார்ட் டாப்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட்லூம் ஷாப்ஸ்லாம் இருக்குல்ல, ஹரியானா ஹேண்ட்லூம் இல்லைனா வந்துட்டு இந்த ராஜஸ்தானி ஹேண்ட்லூம் ஷாப்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி எக்ஸ்போஸில் போடுற ஷாப்ஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள். அவங்க தான் இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஆத்தென்டிக்கான இல்லைனா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது நல்லா நம்மளோட இந்தியன் இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஷார்ட் டாப்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். நான் கண்டிப்பாக வந்து சைடில் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுற இருந்துச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்துட்டு என்கிட்ட நிறைய பேர் இந்த டாப்பை பற்றி கேட்டிருக்கீங்க. இது வந்து மீஷோலேருந்து நான் வாங்கின அந்த ஒரு ஷார்ட் குர்த்தி தான். ஸோ இதுவுமே வந்துட்டு நான் அரௌண்ட் 250 or something தான் நான் வாங்கினேன். நான் வாங்கும்போது ரொம்ப யோசிச்சேன் இது என்னடா மெட்டீரியல் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே. ஏன்னா எனக்கு எப்பயுமே மீஷோனா கொஞ்சம் பயமாக இருக்கும், ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி போடலாமா, அது நல்லா இருக்குமா அப்படின்னு நான் ரொம்ப யோசிப்பேன். ஸோ அப்படி தான் நான் வந்து இன்னொரு வாங்கினேன். இதில் இன்னொரு டாப் இருக்குது, கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வேணா கேளுங்க, நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு டாப் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபுல் ஹேண்ட் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஃபுல் ஹேண்டு. ஸோ எனக்கு ஃபுல் ஹேண்டில் இந்த மாதிரி ஒரு ஆலியா கட் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ஏறி இறங்கும். இது நான் எப்படி உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறது தெரியுதா? இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஏறி இறங்குதுல்ல, அது பேர் வந்து ஆலியா கட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்த மாதிரி ஷார்ட் குர்த்திஸில் வரது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு இது வந்து ட்ரை பண்ணேன். பட் இது ஆனால் வந்து நான் ஒரு 3-4 வாட்டி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அப்பயுமே இதோட கலர் ஃபேட் ஆகலை, ஒரு எதுவுமே வந்து மாறல, கிழிஞ்சு போகிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்கு. ஒரு மாதிரி இது காட்டன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டு காட்டன் வச்சுக்கலாம். பட் ஆனால் சூப்பராக இருக்குது. இதில் நிறைய கலர் ஷேட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து மீஷோவில் வந்துட்டு என்ன பொறுத்திருக்குன்னு ஒரு டிப் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, ரியல் இமேஜஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருப்பாங்களே அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். லைக் அவங்களே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்கல்ல நார்த் இந்தியன்ஸ் போட்டிருக்க மாதிரி, அது வந்து கொஞ்சம் நாட் ஓகேவாக இருக்கும். லைக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்று வரது ஒன்றா இருக்கும். பட் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இதான் வந்து செகண்ட் ஒன். அண்ட் தேர்ட் ஒன் வந்து இது என்னன்னா, இந்த ட்ரெஸ் வந்து நான் எதுக்கு போய் எடுத்தேன் தெரியுமா? எங்கள் ஆஃபீஸில் வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம வந்து இந்த வாட்டி தீபாவளிக்கு எடுக்கிறதே வந்து ரெட் கலரில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணி போனேன் தான். ஆனால் எனக்கு வந்து என்னமோ ரெட்டு செட்டே ஆகலனாலும் நிறைய கலர் ரெட்டுன்னு பார்த்துட்டு அப்புறமா தான் சாட்சில் இந்த ஒரு பிங்க் கலர் வந்து பார்த்தேன். ஸோ இது வந்து பிங்க் தான், ஆனால் எப்படி சொல்ற ரெட்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு இது பார்க்கும்போது ஒரு ரெட் மாதிரி தானே தெரியுது, மாதிரி ரெட்டிஷ் பிங்க்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த டாப் எடுத்தேன். இது வந்து சாட்ச் அடையாரில் நான் வந்து எடுத்தது. இதுவுமே ஷார்ட் டாப் தான், ஃபுல் ஹேண்டில் ஒரு மாதிரி ஒரு டிசைனில் வரும். இதோட இமேஜஸ்மே சைடில் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து தேர்ட் டாப். அண்ட் நான் நெக்ஸ்ட் சொன்னது வந்து சாட்ச், ஓகேவா? சாட்ச்லையுமே நீங்கள் ஆஃபீஸ் வேர் இந்த மாதிரி போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அங்கே போகலாம். காஸ்ட் வந்து அங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான். நான் சொன்ன இந்த ஹரியானா ஹேண்ட்லூம் இதெல்லாம் வந்து அரௌண்ட் 500 தான் வரும். பட் இது வந்து இந்த டாப் வந்து அரௌண்ட் 2000 வந்துச்சு. என்னை பொறுத்தவரைக்கும் ஒர்த் தான். ஏன்னா நான் வந்து 2020 or something அந்த டைமில் நான் எடுத்த ஒரு டாப்பில் இன்னுமே நான் வச்சுட்ருக்கேன். இன்னுமே நான் ஆஃபீஸ்க்கு போட்டுட்ருக்கேன். நான் போன ஆஃபீஸ்லேயுமே போட்டுட்டு தான் இருந்தேன், என்னோட லாஸ்ட் கம்பெனிலையுமே போட்டு தான் இருந்தேன், இப்போ வரைக்கும் போட்டு தான் இருக்கேன்.
ஃபேட் ஆயிடுச்சு அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே கிடையாது. ஸோ இதான் என்னோட தேர்ட் டாப். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இதுவுமே என்ன சொல்கிறது, நிறைய பேர் நான் எல்லா டாப்பும் இப்படி தான் சொல்கிறேன், ஏன்னா நான் அந்த டாப்பில் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். சரி ஓகே, அந்த மாதிரி டாப் வந்து நம்ம காமிச்சாதான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. RMKVயில் வந்து எவ்வளோ பேர் வந்து ட்ரெஸ்ஸஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் ட்ரெஸ்ஸை திருப்பிக்கிறேன். நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு உட்காந்துட்டேன், ஆனால் வந்து ட்ரெஸ்ஸை திருப்பாமல் வச்சுட்டேன். ஒரு நிமிஷம் நான் திருப்பிக்கிறேன். ஸோ நான் சொன்ன அந்த நெக்ஸ்ட் டாப் வந்து இதுதான். இது கண்டிப்பாக வந்துட்டு நான் நிறைய போட்டிருக்கேங்க. மேபி ஒரு 20 டைம்ஸ் கூட 20 டைம்ஸ் அதுக்கும் மேலே நான் போட்டிருப்பேன். இது ஒரு மாதிரி பிளாக் கலர் டிசைன் வச்ச ஒரு டாப். இது வந்து நான் வந்து RMKV டி நகரில் வந்து எடுத்தேன். இந்த ஒரு டாப் வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி என்னோட பாடிக்கு பர்ஃபெக்ட் ஃபிட் கொடுக்கும். லைக் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டிப்பாகவே சொல்கிறேன், நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாதிரி பாடி ஹக்கிங்காக ஃபிட்டாக போடுங்க. அது இந்த ஷர்ட்டை பற்றிலாம் நான் சொல்ல, மற்றபடி இப்போ நீங்கள் குர்த்திஸ்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது நீங்கள் என்ன அழகான குர்த்தியாக இருந்தாலும் அது ஃபிட்டிங்காக போடல அப்படின்னா நல்லாவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி எனக்கு இது நேச்சுரலாகவே ரொம்ப அழகாக ஃபிட்டான ஒரு ட்ரெஸ்னால் நான் இதுதான் சொல்வேன். ஒரு மாதிரி பிளாக் கலர் டிசைன்ஸ் வரும் அண்ட் கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி புஃப்னு வந்து முடிஞ்சிடும். ஓகேவா, இதுவுமே வந்துட்டு ஒரு தைஸ் கிட்ட நம்ம தொடக்கிட்ட வரும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இதுதான் நான் வந்து RMKVயில் எடுத்தேன். நிறைய பேர் வந்து RMKVனாலே சாரீஸ்ன்னு நினைப்பாங்க, ஆனால் RMKVயில் என்டர் பண்ணோன்னே இந்த ஒரு செக்ஷன் இருக்குது, சூப்பராக இருக்கும். அவங்க வந்து லாங் குர்த்திஸ், ஸ்கர்ட்ஸு, ஃப்ராக்கு, ஷர்ட் டைப், அந்த மாதிரி ஷர்ட் டைப் ஷார்ட் குர்த்தாஸ்லாம் என்கிட்ட நான் வந்து 3 வச்சிருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ஒரு மாதிரி எத்னிக்காக போடுறது. உங்களுக்கு இல்லை எனக்கு ஃபுல்லாகவே அவுட் அண்ட் அவுட் மாடர்னாக தான் வேணும்னா நான் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இதான் வந்து தேர்டாக எடுத்தது. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு இடமா நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இடத்துலையும் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் மேக்ஸ், ரிலையன்ஸ் அம்மா நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து எல்லாரும் மாதிரி தான் போட்டுட்ருப்போம். நீங்கள் போட்டுருக்கிறத 20 பேரில் ஒருத்தங்க உங்கள் ஆஃபீஸில் பார்த்தா போட்டுட்ருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாலாம் ட்ரை பண்ணணும்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற இந்த டாப்புமே வந்து நான் ஷார்ட்ஸில் எடுத்து தான். இது வந்து எனக்கு இப்போ எங்கேயாவது ஒரு ப்ரொஃபஷனலாக நான் போகணும் அப்படின்னா நான் வந்து இந்த டாப் போட்டுருவேன். இது ஒரு மாதிரி டாப்னு சொல்ல முடியாது, இது மாதிரி ஷர்ட் டிசைன் தெரியுதா, இந்த மாதிரி பட்டன் வச்சு ஃபுல்லாக இருக்கும். ஏங்க நான் வந்து இதை ஒரு பட்டன் போட்டுட்டேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் இந்த டாப்போட பேட்டர்ன். ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு பட்டன் மட்டும் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் இப்படி போடுறது கிடையாது, வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் ஆனால் நான் வாஷ் பண்ணுறதுக்காக ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுவேன் பட்டன்ஸ்லாம். அண்ட் இதுவுமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபுல் ஹேண்ட் டு 3/4 வச்சுப்பேன். நான் அது இப்படி இது பண்ணி ஸ்லீவ்ஸ் கிட்ட வச்சுப்பேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு குர்த்தி ஷார்ட்டோ லாங்கோ ஏதோ ஒன்று நீங்கள் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்குன்னா அது கொஞ்சம் ரோல் அப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து லூஸாக இருந்தாலுமே அவங்க கொஞ்சம் ஃபிட்டாக காமிக்கும் அண்ட் மோர் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக காமிக்கும். ஸோ இதுவுமே நான் ஷார்ட்ஸில் எடுத்தது தான். ஸோ உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க்லாம் பக்காவாக இருக்கணும்னா நீங்கள் ஷார்ட்ஸ் போகலாம். ஆனால் இது வந்து அரௌண்ட் 900 and 1000 rupees, 999 சொல்லுவேன், 1000 rupees தான். இதுவுமே நான் எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 years பக்கமாக ஆயிடுச்சு. எனக்கு இப்போ வரைக்குமே இந்த டாப் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் டாப் ஃப்ரம் ஷார்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ண ஒரு டாப் காமிச்சிட்டு இப்போ புதுசாக நான் எடுத்த 2 ட்ரெஸ்ஸஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு டாப் வந்து இது வந்துட்டு நானாக மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணது. லைக் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டாப்ஸ் வேணும், கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நான் போடுற வீடியோஸ் ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் இருக்குல்ல, அது பார்த்து நீங்கள் எனக்கு வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். ஒரு இந்த மாதிரி வந்து அக்கா எங்களுக்கு வந்து மெட்டீரியல் வேணும் அக்கான்னு சொன்னால் வேறு இப்போ வேறு தப்பாக போயிடுதுங்க, அக்கான்னு வேறு சொல்ல முடியல. நிறைய பேர் அக்கான்னு சொல்லும் போது கூட நமக்கு குதர்க்கமாக இருக்குது, அக்கான்னு சொல்லாத பண்ணி பேரே சொல்லிடு அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, நம்ம பேக் டு டாபிக் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள். என்கிட்ட இருக்க மெட்டீரியல் ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு மெஷர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஷிப் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நான் ஸ்டிச் பண்ணது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நம்ம கலம்கரி பிரிண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு மாதிரி ராஜஸ்தானி கலம்கரின்னு சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இது. இதுவுமே நான் போட்டு யூஸ் ஆயிடுச்சு. எனக்கு இல்லைனா என்ன தெரியுமா, இந்த கலரே ஃபேட் ஆனால் கூட அது ஒரு அழகாக இருக்கும். இது ஆக்சுவலி வந்து நான் வாங்கும் போது இருந்ததை விட இப்போ ஃபேட் ஆயிடுச்சு. இது நான் ஆல்மோஸ்ட் தச்சும் போது இருந்ததை விட இது ஆல்மோஸ்ட் நான் ஒரு 20 பக்கம் போட்டிருப்பேன், 20 வாட்டி. ஸோ அதனால இதுக்கு ஃபேட் ஆகல ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஆனால் எனக்கு இது ஃபேட் ஆனாலுமே எனக்கு இது விடுறதுக்கு மனசே வராது. அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு காட்டன். லைக் என்ன போட்டாலுமே யாரும் இது வரைக்கும் ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நான் கேட்டதே கிடையாது. அண்ட் இதெல்லாம் தான் நான் இப்போ எடுத்ததா. ஸோ இப்போ நான் வந்து ஃபைனலாக நான் வாங்கின 2 புதுசு வந்து காமிக்கிறேன். ஒன்று வந்து ஆல்ரெடி ஒரு ஹால் வீடியோவில் வந்து நான் காமிச்சிருப்பேன், பட் திருப்பி நான் வந்து காமிக்கிறேன். இது வந்து நான் மேக்ஸில் எடுத்த ஒரு ஷார்ட் குர்த்தி. உங்களுக்கு இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் இப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா நான் ரீசெண்டாக கூட போகும்போது இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு, வேறு கலர்ஸில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நான் ஃபீனிக்ஸ் மால் உள்ள மேக்ஸில் வந்து எடுத்தேன். ஒரு மாதிரி ஃபுல் ஹேண்ட் கூட வச்சுக்கலாமா, 3/4 மாதிரி ஹேண்ட்ஸு. அது வந்து பிங்க் கலர் பேட்டர்ன். அண்ட் நான் சொன்னேன்ல எனக்கு இந்த ஆலியா கட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் இதுலேயும் ஆலியா கட் தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து இதை எடுத்தேன். ஸோ இதோட காஸ்ட் இங்கே தான் இருக்கும் இல்லையா, இதோட காஸ்ட் வந்து 800 rupees-ஆ, 800 rupees. ஓகேவா. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ப்ளூ கலர் ஜீன்ஸோட பேரப் பண்ணிட்டு போடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இதான் வந்து நான் நெக்ஸ்ட்டாக வந்து எடுத்தது. இப்போ பாருங்களேன், இந்த கலர்லாம் நம்ம ஸ்கின்னை வந்து எந்த அளவுக்கு ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்கும். அது வந்து இந்த மாதிரி கலர்ஸ்க்கு வந்து ஒரு பவர் இருக்குது. நான் நினைப்பேன் சின்ன வயசுலாம், ஐயோ நம்ம எல்லோ போடக்கூடாது, அதெல்லாம் ரெட்லாம் போடக்கூடாது, நமக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. பட் நவ் ஐம் லைக் ஐயா நான் எல்லா கலரும் போடுவேன், அதுக்குன்னு ஃப்ளோரசன்ட் அந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் டீசெண்டாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஃபைனலாக இன்னொன்று எடுத்தது வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த டாப் தான் நான் வந்து ரீசெண்டாக வந்து இன்ஸ்டோரில் எடுத்தது. இதோட இமேஜஸும் சைடில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு 3/4 தான்.
ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஃபுல் ஹேண்ட் கலம்கரி பிரிண்ட். ஓகேவா, நான் கொஞ்சம் லாங், ஷார்ட் டாப்பை விட கொஞ்சம் லாங்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு வேளை வந்துட்டு எனக்கு வந்துட்டு பட் வந்து கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் நல்லா இறங்கி இருக்க மாதிரி இருக்கணும், ஆனால் அதுக்குன்னு ரொம்ப லாங் குத்தியாகவும் இருக்கக்கூடாதுன்னா இன்ஸ்டோருக்கு நீங்கள் போங்க, அங்கே எல்லா சைஸஸும் இருக்கும். லைக் 5XL வரைக்கும் வச்சிருக்காங்க, XXLலேருந்து 5XL வரைக்கும் வச்சிருக்காங்க. நான் எடுத்தது வந்து எஸ். நான் எப்பயுமே அங்கே வந்து XS தான் எடுப்பேன், பட் இந்த பேட்டர்னில் எனக்கு எஸ் தான் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நான் இன்னொன்று ட்ரை பண்ணேன், நான் ஷார்ட்ஸ் கூட என் சேனலில் போட்டுப்பேன், செக் பண்ணி பாருங்க இன்ஸ்டோருக்கு. ஸோ அது ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு என்ன அந்த காலர் வந்து நிறைய பேர் வந்து சர்ப்ரைசிங்காக அந்த கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, காலர் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர்னா 2-3 பேர் ஓகே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் எனக்கு என்ன ஐயோ இவங்க எதை சொல்கிறாங்களே, நம்ம மாற்றி எடுத்துட்டு வந்துட்டோமே அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு காலர் என்னன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு லாங் டைமுக்கு ஒரு ஆஃபீஸ்லாம் போடும்போது கொஞ்சம் கச்சன்னு இருக்க மாதிரி எனக்கு வந்து தோணும். அதனால நான் வந்து பெருசாக வந்து காலர் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு இந்த ஒரு பேட்டர்ன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு வந்து நீங்கள் பிளாக் கலர்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட் டாப்லாம் போட்டிங்கன்னா கீழே வந்து ஒரு பிளாக் லெகின்ஸ் இல்லைனா பிளாக் ஜெகின்ஸ், அப்புறம் ஒரு ப்ளூ ஜீன்ஸ், ஒரு டெனிம் ப்ளூ ஜீன்ஸ் இது வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் மாற்றி பேரப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஷார்ட்ஸில் நான் டெய்லி பிளாக் வேர் பண்ணுற பர்சன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிளாக் கோஸ் வித் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் நினைப்பேன். எனக்கு இந்த கலராக லெகின்ஸ் வாங்கிட்டு போட்டுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைமும் இல்லை. எனக்கு கலையில் எப்படி தெரியுமா இருக்கும், அதை தேடுறதுக்கே நான் வந்து சலிச்சு போயிடுவேன். அதனாலே நான் வந்துட்டு பிளாக் தான் போடுவேன், இல்லைனா ப்ளூ கலர் ஜீன்ஸ் வந்து போடுவேன். இப்போ இன்னும் கொஞ்சம் ஜீன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி பார்ப்போம், H&Mல சேல் போட்டால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட டாப் கலெக்ஷன்ஸ். இதுக்கப்புறமா வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஷர்ட் டாப்ஸ் இருக்கும்ல, கொஞ்சம் லூஸ் ஃபிட்டாக இருக்கும், ஆஃபீஸ்க்குலாம் நீங்கள் நல்லா கேஷுவலாக போட்டு போகலாம், அந்த மாதிரி டாப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஒரு 2-3 டாப் 2-3 அதுக்கு மேலே வச்சுருக்கேன் ஷர்ட்ஸ்லாம் நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். அதில் ஒரு டவுன் சைட் இருக்குது, அதுவும் என்ன வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். எப்பயுமே நம்ம கஷ்டமாக எடுக்கிறத விட இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் கடையில் போய் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தட்ஸ் இட், தேங்க்யூ. அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட சேனல் நேம் வந்து சிம்பிளி பிரியாகரன் மாற்றிச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் சேனல் ரெக்கமெண்ட் பண்ணால் கூட சிம்பிளி பிரியாகரன் சொல்லுங்கள். பிரியாகரன் சொல்லிட்டு அவங்க வேறு யாருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட போகிறாங்க, அப்புறம் என் மனசு உடஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட், தேங்க்யூ. உங்களுக்கு வேறு என்ன கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்றது வந்து கீழே லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். அப்கமிங்கில் ஒன்றா இருக்குது. அண்ட் ஸோ யா தேங்க்யூ. நான் உங்கள் எல்லாரும் இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.